வணக்கம் மண்வாசனை சொந்தங்களே. தைப்பூச தினத்தை முன்னிட்டு இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தில் உலக பெருமஞ்ச திருவிழா சிறப்பான முறையில் இடம்பெற்றது. அந்த நிகழ்வின் காலை நிகழ்வாக KKS வீதி மருதநாள்படை சந்தையில் அமைந்திருக்கக்கூடிய பல்லப்ப பைரவர் ஆலயத்திற்கு வருகை தந்து பால்குடங்களை ஏந்தியவாறு இணுவில் கந்தசுவாமி கோயிலுக்கு செல்வதற்கு ஆயத்தமானார்கள். காலை 6 மணிக்கு பால்குடங்களோடு KKS வீதி வழியாக இணுவில் சந்தைக்கு வந்தடைந்து அங்கிருந்து தொடர்ச்சியாக கந்தசுவாமி கோயில் ஆலயத்தை வந்தடைந்தார்கள். இந்த நிகழ்வுகள் அத்தனையையும் பதிவு செய்வதற்கு எமது மண்வாசனை தளத்திற்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள NSR ஜுவல்லரி. இவர்களுடன் மற்றொரு அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றார்கள் KKS வீதி கோண்டாவிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐங்கரன் விதுப்பகம். மற்றும் அளவீட்டிற்கு JPS ப்ராடக்ட். பால் அபிஷேகத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக தங்களுடைய நேர்த்திக் கடன்களை காவடிகள் மூலம் நிறைவேற்றினார்கள் பக்தர்கள். தொடர்ச்சியாக ஆலயத்திற்கு சொந்தமான வயல்காடியில் இருந்து மாட்டு வண்டியில் புதிர் கொண்டு வரப்பட்டு பொங்கல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன.
பொங்கல் நிகழ்வுகளுடன் சிறப்பான முறையில் காலை நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. தொடர்ச்சியாக மாலை பொழுதில் முருகப்பெருமான் உலக பெருமஞ்சத்தில் காட்சி தரும் அழகை எல்லோரும் கண்டு ரசித்தனர். அந்த காட்சிகளை எமது மண்வாசனை தளத்தில் நீங்களும் பார்த்து ரசியுங்கள். சிறுசொந்தங்களை இணைவில் கந்தசுவாமி ஆலய உலக பெருமஞ்சத்தை மண்வாசன தளமூடாக பார்த்து ரசித்திருப்பீர்கள். இந்த காணொலியை அதிக பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகனின் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் எங்களுடைய மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம். திருச்சத்து அன்றைக்கு காஞ்சியினுடைய குமரகோட்டத்திலே கந்த புராணம் எப்படி அரங்கேற்றப்பட்டதோ அதே காஞ்சிபுரத்து முருகப்பெருமான் தான் ஈழத்திலே இந்த இணுவை கந்தகோட்டத்திலே வந்து உறைந்தான் என்று எங்களுடைய முன்னவர்கள் சொல்லுவார்கள்.